நாடு முழுவதும் 2 தடவைகள் மின்சாரம் தடைப்பட்டது. எவ்வாறாயினும் மின்சார விநியோகம் இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை. இன்னும் 2 மணித்தியாலங்களில் நாடு முழுவதும் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர முடியும் என மின்சார சபை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வியகம பிரதேசத்தில் உள்ள உப மின் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறை நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டமைக்கு காரணமாகும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2:10 அளவில் முதன்முறையாக மின்சார விநியோக துண்டிப்பு ஏற்பட்டதாக மின்சக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகோட கூறினார். வியகம பிரதேசத்தில் உள்ள உப மின் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறை நாடு முழுவதும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டமைக்கு காரணமாகும் என அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இந்த கோளாறை அடுத்து முற்பாதுகாப்பின் அடிப்படையில் நாட்டில் உள்ள சகல மின் நிலையங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டி காட்டினார். எவ்வாறாயினும் கொழும்பு காண்டி பிரதேசங்களில் மின்சார விநியோகம் வழமைக்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் சில நிமிடங்களின் பின்னர் மீண்டும் துண்டிப்பு ஏற்பட்டது. இதேவேளை நாடு முழுவதும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து அம்பத்தலை மற்றும் வியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாடுகளும் தடைப்பட்டுள்ளன. கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு நீரை விநியோகிக்கும் செயற்பாடுகளும் தடைப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் பிரதி பொது முகாமையாளர் ரஞ்சித் பரேரா தெரிவித்தார். இதேவேளை இலங்கை மின்சார சபையின் தலைவர் அனுர விஜயபால தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளார். 6 மாத கால பகுதிக்குள் 3 தடவைகள் நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டமைக்கான பொறுப்பை ஏற்று தமது பதவியை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வந்த பின்னர் தமது ராஜினாமா கடிதத்தை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்க உள்ளதாகவும் அனுர விஜயபால குறிப்பிட்டுள்ளார்.